பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு இருப்பா, என்னைக்கு இருப்பாளா? அப்பா காதல் தாசா, காதல் பேராசிரியரே. அந்த காலத்துல இந்த காலேஜ்ல படிச்ச, அப்புறம் பணியாற்றின, இப்பதான் வேலையில இல்லையே, அதோட போக வேண்டியதானே. மறுபடியும் இங்கேயே சுத்தி சுத்தி வந்து ஏன் கரைச்சல் பண்ற? ஏன் சுவாதி செக்ஸியா இருப்பா, நீ என்னன்ற? எப்பா இந்த சோப்பு இல்ல சோப்பு, அத தண்ணிக்குள்ள போட்டா அது கரைஞ்சிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த செக்ஸ் கூட கரைஞ்சிட்டே இருக்கும். ஆனா இந்த கல்லு இல்ல கல்லு, அத தண்ணிக்குள்ள போட்டா அது கரையவே கரையாது. அதே மாதிரிதான் காதல கூட மனசுக்குள்ள போட்டா அது அழியவே அழியாது. நீ சொல்றிய செக்ஸ் கிளாமர் அதெல்லாம் டெம்பரரி. எப்படின்றியா? அந்த காலத்துல கவர்ச்சிக்கு T.R. ராஜகுமாரின்னா, அப்புறம் ராஜசுலோச்சனா, ஜோதிலட்சுமின்னா, ஜெயமாலினா, சிலுக்கு ஸ்மிதான்னா, டிஸ்கோ சாந்தின்னா, குஷ்புன்னா, நக்மான்னா, ரம்பான்னா, இன்னைக்கு சிம்ரன்றான். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு ரன் வந்தா பின்னாடி ரன் ஆகிட்டே இருப்பான். அதனால இந்த கவர்ச்சி எல்லாம் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா காதல் அப்படி இல்ல. ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அம்பிகாவதி அமராவதி, தேவதாஸ் பார்வதி, இந்த பேரெல்லாம் மறக்கவே மறக்காது. வரலாற்றை விட்டு பறக்கவே பறக்காது. அதுதான்டா காதல். அப்பா நீ காதலிச்சு பார்த்து முடிச்சிட்டப்பா. நாங்க இப்பதான் காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கப்பா. டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. இல்லடா, கிடைக்கவே மாட்டா. அவதான்டா பொண்ணு. ஆம்பளைங்க தான் அலையிறானுங்க ரோட்ல நின்னு. ஒரு பொண்ணு சுத்த ஆரம்பிச்சதுமே போன சுத்த ஆரம்பிச்சிடறானுங்க. பொண்ணுங்க சுத்துறது கண்ணால, உடனே இவனுங்க அலையிறானுங்க அவ பின்னால. இப்படி சுத்த ஆரம்பிச்சா அப்புறம் கடைசி வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்பா காதல் தாசா, வந்துட்டியா வந்துட்டியா? ஏப்பா நீ எங்க பார்த்தாலும் இருப்பியா? எங்கும் இருப்பேன். காதல் தாசா சற்று நில். என்ன சொல்? ஆடையில் ஏன் கரு, வாழ்க்கையிலே கொஞ்சம் வெறுப்பு, தங்களுக்கு எதன் மேல் விருப்பு, தமிழ் மீது உள்ள பிடிப்பு, உங்கள் கதை காதல் கதை, அந்த கதை சோக கதை. ஏன் என்பது எனது கேள்வி. காதலில் உற்றேனே தோல்வி. எங்கே உங்கள் காதல் தேவி? கட்டிக்கொண்டு போய்விட்டாளப்பா தாலி. காரணம் அவளது பெற்றோர்கள் இட்ட வேலி. முகத்தில் ஏன் தாடி? அவளிடத்தில் கேட்டேன் மனதை தாடி. அவள் தரவில்லை. போடி என்று வைத்து விட்டேன் தாடி. பிடித்தது கவிதை, பிடிக்காத சிலரது மமதை, இழந்தது காதலித்த பெண்ணை, இலக்காத காட்டிசைக்கும் பண்ணை, அறிந்தது இலக்கணம், அறியாத தலைக்கணம். காமத்துக்கு நீ தரும் விளக்கம். தேகத்திலே முடி வளர்ந்தால் அது ரோமம், தேகத்தின் மீது ஆசை வைத்தால் அது காமம். காதலுக்கு ஒரு விளக்கம். காற்று தவழ்ந்து வந்தால் அது தென்றல், களங்கமற்ற அன்பு மலர்ந்தால் அதுதான் காதல். மொத்தத்தில் காதல் எனக்கு புனிதமானது, எனக்கு எனக்கு பொழுதுபோக்கானது. ஐயா முருகா, இவர் வாழ்க, இவர் குலம் வாழ்க, காதல் வாழ்க, தமிழ் வாழ்க. என்ன விடிய ராசா ஐயா, நான் வர்றப்பா. காதல் இருக்கும் இடமெல்லாம் இவன் இருப்பான். நீ நினைக்கிற அவன லூசன், நான் நினைக்கிற அவன தேவதாசன். எப்ப வந்துச்சுடி சரியான காதல் பைத்தியம்? பைத்தியமாய் தெரிவது ஆண்களடி, பைத்தியமாய் ஆக்குவதே பெண்களடி. புரியாத புதிராய் போவது பாவையடி, புத்தி கட்ட காளைகளுக்கு இது தேவையடி. காதல்தாசா, சரியான நெத்தியடி. இதுக்கு மேலே காதலிப்பேங்கிற? எஸ். கல்யாண பரிசு ஜெமினி ரெசிஸ்ட் முடியாம கவலைப்படுறது நாம தான்டா. மனசை தர சொன்னது யாரு? பெண்களா? இல்ல. எந்த பெண்களாவது ஆண்களே மனதை தாருங்கள்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்களா? இல்ல இதயம் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறாங்களா? இல்ல உள்ளத்தை தானு வெத்தலை பாக்க வச்சு கேக்குறாங்களா? புத்தி கட்டு மனசு கொடுக்கறது நீங்க. வீணா ஏண்டா பொண்ணுகளை திட்டுறீங்க? தூண்டில் இருக்கிற வரைக்கும் மீன்கள் மாட்டத்தான் செய்யும். பெண்கள் இருக்கிற வரைக்கும் ஆண்கள் மனசு எங்கத்தான் செய்யும். காதலே காதலே வாராயோன்னு காத்து கிடக்கிறது நீங்க தான். காதல்ல தோத்து போறது நீங்க தான். எப்பா காதல் தாசா, எங்கிருந்தாவது வார, காதலே வேணாம்னு இப்படி கோஷம் போடுற. காவி கட்டி நீ வேஷம் போடும் போது நான் கோஷம் போட்டால் என்னப்பா? டேய், அந்த ஆள் சொன்ன மாதிரி நீ இதே ரேஞ்சில போன. காதல் என்பது மூன்றெழுத்து, அது அமைவதென்பது தலையெழுத்து. கன்னியர் போய்விடுவர் கைவிரித்து, காளையர் தான் அழுகின்றனர் அதை நினைத்து. காதல் சில பொண்ணுங்களுக்கு தூசாட்டம் ஊதிட்டு போயிட்டே இருப்பான். உட்காந்து எழுவது நீங்க தான்டா, நீங்க தான். அங்க போ, இன்னொரு கழுவ ஆரம்பிச்சுட்டான். காதல் தோத்தோட லிஸ்ட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கியாப்பா. எங்கேயும் வந்துட்டியா? எங்கேயும் வருவேன், உன் பாடல் கேட்க வந்தேன். அழிவதில்லை காதல், அதுவே என் பாடல். அன்பே வந்து விடுவா. நல்ல வரி, உனக்குள் இருக்கிறது ஏதோ காதல் வலி. வாழ்க. இப்பொழுது இவள் மனம் விட்டு அழுகிறார். இதற்கு காரணம் என்னவென்று சொல்ல போகிறார். மனதை தர மறுத்த அவள் அவனை ஏன் பார்க்க துடித்தார்?
இனி அவனை பார்க்கவே முடியாது என்ற போது ஏன் கண்ணீர் வடித்தார்? இதுதான் காதலா? ஆம், ஒரு துணியை கூட தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் அது கந்தலாகிறது. ஒருவரை பற்றி தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் அது காதலாகிறது. வாழ்க காதல்.